அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி தேர்ஸ்டேங்க. தேர்ஸ்டே தான் இங்கே கத்தாரில் வீக்கெண்டு. நாளைக்கு ஃப்ரைடே லீவு, ஹாலிடே இங்கே எப்போதும். ஸோ அதனால் இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால வெளியில் போக வேண்டியது இருந்தது. அந்த கிளிப்ஸையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வாங்க இன்றைக்கி விலாகுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து செய்வேன் எப்போதும். வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா வந்து நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் இல்லையா, அதனால இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் எந்த காய்கறியுமே இல்லை. இந்த யாம் மட்டும்தான் இருந்தது. இந்த கருணக்கிழங்க நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இந்த ஒரு கருணக்கிழங்கையும் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்போ பார்த்தாலும் நம்ம உருளைக்கிழங்கையே தான் கிட்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். சரி, இதையும் வந்து அடிக்கடி இனிமேல் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லலாம் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கருணக்கிழங்கு வச்சு, பிடி கருணக்கிழங்கு தான் அங்கே ஊரில் கிடைக்கும். அதை வச்சு புளியானத்தில் போட்டு செஞ்சு தருவாங்க. இப்போ வந்து இங்கே வந்து அந்த மாதிரி பிடி கருணை வந்து ஜாஸ்தி அவ்வளோவா கிடைக்காது. இந்த பெரிய சைஸு கருணக்கிழங்கு தான் கிடைக்கும். சரி, இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்க மூடி போட்டு எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். ஒன்றும் இல்லை, தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா, தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிற டைம்லேயே வந்து நான் இன்னொரு அடுப்பில் தயிர் சாதத்துக்கு வந்து தாளித்து வச்சுட்டேன். நல்லா கெட்டியான தயிர் தான் இங்கே கிடைக்கும். அது கூடவே வந்து அந்த கப்பு கழுவுன தண்ணியும் சேர்த்து தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்குறேன். இந்த தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த யாம் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே தான் நல்லாயிருக்கும். இங்கே கத்தாரில் வந்து கிட்ஸுக்கெல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வீக்கெண்டு தான், சரி அப்புறம் படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஷாப்பிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். லன்ச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். இந்த யாம் ஃப்ரை வந்து எப்போவுமே கொஞ்சம் காரம் நிறைய போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்லை இது கூடவே வந்து பூண்டு தட்டி போட்டும் செய்வாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். பட் இருந்தாலும் வந்து கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இந்த யாம் ஃப்ரை ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷாப்பிங் கிளம்பிகிட்ருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, எங்கே போகிறோம் அப்படின்னா, கத்தாரில் இருக்கிற சஃபாரி மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சஃபாரி மாலில் வந்து ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. 10, 20, 30 ரியால் ஆஃபர் வந்து போய்கிட்டுருக்கு. இந்த ஆஃபர்ஸை வந்து நான் ஏற்கனவே நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அதை காட்டாமல் கோ க்ரீன் க்ரோ க்ரீன் வந்து போயிட்டு இருக்குது சஃபாரி மாலில். ஏன்னா இப்போது கத்தாரில் வந்து சம்மர் முடிஞ்சு வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் வின்டர் ஸ்டார்ட் ஆகலை, பட்டு இந்த சீசன் வந்து எல்லோரும் வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகக்கூடிய சீசன் வந்து இங்கே வெளியில் பார்த்திங்க அப்படின்னா சஃபாரி மாலில் மேலே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய காய்கறி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தேவையான சீட்ஸு, அப்புறம் ஹேங்கிங் பிளான்ட்ஸு, நிறைய சாப்லிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி, காய்கறி செடி, அழகுக்கு தேவையான இன்டீரியர் பிளான்ட்ஸு, அவுட்டோர் பிளான்ட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கொக்கோ பிட்டில் செஞ்ச ஹேங்கிங் பேஸ்கெட்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க. கூடவே வந்து ஆர்கானிக்காக வந்து செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸு. இதோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். மணி பிளான்ட்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. குரோட்டன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பூச்செடியும் நிறையா வச்சுருந்தாங்க. இதுலேருந்து எனக்கு தேவையானது கொஞ்சமும் நான் வாங்கிக்கிட்டேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து காய்கறி செடியோட சாப்லிங்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கருவேப்பிலை செடி வாங்கியிருக்கிறேன். வருஷம் வந்து சம்மரில் இந்த கருவேப்பிலை செடி எங்கள் வீட்டில் வந்து காஞ்சு போயிடும். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது.
இந்த தடவை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த தடவை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்ஷா பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.